தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நாராயண் மோத்திராம் ஜனி அவர்கள் எவ்வாறு பாபாவிடம் திட நம்பிக்கை கொண்டிருந்தார், அவருடைய பக்தி எவ்வளவு ஸ்திரமாக இருந்தது என்பதை பார்த்தோம். இப்ப சத்சரிதத்தில் ஒரு லீலையானது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் உதியினுடைய சக்தி வலியுறுத்தப்படுகிறது. அதாவது நாராயண் மோத்திராம் ஜனியினுடைய நண்பர் ஒருவருக்கு ஒரு நாள் தேள் கொட்டிவிட்டது. இது நாசிக்கில் நடைபெற்ற லீலை. இது நண்பருக்கு தேள் கொட்டிவிட்டது. உடனே வலியால் துடிக்கிறார். கடுமையான வலி வேதனையினால் துடிக்கிறார். அப்ப இது போன்ற வலி வேதனையை நிவர்த்தி செய்வதற்கு பாபாவின் உதி சிறந்த நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிறது. இதை ஜனி தீவிரமாக நம்பினார். அதனால நாராயண் மோத்திராம் ஜனி என்ன பண்றாரு, பாபாவின் உதிக்காக தேடுகிறார். உடனே வீடு முழுக்க அலசுகின்றார், எங்கேயாவது பாபாவினுடைய உதியை எடுத்து விட மாட்டோமா என்று. ஆனா நண்பரோ அப்படியே அழுது அரற்றுகிறார் வலி தாங்க முடியாம. அப்போ உடனடியாக உதி கிடைக்கவில்லை என்றவுடன் அவருடைய நம்பிக்கையை பாருங்கள். உதி கிடைக்கவில்லை என்ற உடனேயே பூஜை அறைக்குள்ள போறாரு. அங்க சுவாமிக்கு ஊதுபத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தேவாரா என்று மராட்டிய மாநிலத்தில் சொல்லுவாங்க அந்த பூஜை அறைய. அந்த தேவாராவில் எரியக்கூடிய அந்த ஊதுபத்தியினுடைய சாம்பல் அங்க விழுந்து கிடக்கு. உடனடியாக அந்த சாம்பலை அப்படி எடுக்கிறார். அதாவது ஊதுபத்தியினுடைய சாம்பல். அதை எடுத்து பாபாவின் படத்தின் முன்பு பிரார்த்தனை செய்கின்றார். பாபாவின் நாமத்தை ஸ்மரணை செய்கிறார். பாபா, எப்படியாவது நீங்க இவருடைய அந்த தேள்கடி வலியை போக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு அந்த கடிவாயில் எங்க தேள் கடிச்சிச்சோ அந்த கொட்டியதோ அந்த கடுவாயில் அப்படி தடவுகிறார். பாபாவின் உதியாக நினைத்து தடவுகிறார். இவர் கையை அப்படி எடுத்த அடுத்த நிமிடம் முழுமையாக வலி நின்று விட்டது. அந்த நண்பருக்கு ஒரே ஆச்சரியம். ஏதோ ஒரு லோக்கல் அனஸ்தீசியா போட்டது போல, அதாவது அந்த மேற்பரப்பில் பூசக்கூடிய மரத்து போகக்கூடிய மருந்தை போட்டது போல ஒரு உணர்வு. வலி இருந்த இடம் தெரியவில்லை. விரலை எடுத்த உடனேயே அங்கு உடனடியாக இருவரும் மிகுந்த வியப்புக்குள்ளானார்கள். ஏன்னா அங்க 3 விஷயங்கள். ஒன்று நோயாளி, அந்த கடிப்பட்ட அந்த நண்பர். இரண்டாவதாக மருந்து, அதான் உதி. மூன்றாவதாக நம்பிக்கை. இங்க நம்பிக்கை இருக்கின்றது, நோயாளி இருக்கின்றார், ஆனால் மருந்து இல்லை, உதி இல்லை. அப்ப உதியாக கருதி அந்த ஊதுபத்தி சாம்பல் பூசப்பட்டது. உடனடியாக நிவாரணம் கிடைத்தது. அப்ப நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு இது என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்து கொண்டார்கள். இதன் மூலம் நாராயண் மோத்திராம் ஜனியினுடைய நம்பிக்கை மிகுந்த ஸ்திரமடைந்தது, மேலும் ஸ்திரமடைந்தது. அப்ப இது நடைபெற்றது. பாபா இதற்கிடையில் ஏன்னா இவரே அக்டோபர் 1918 தான் நாராயண் மோத்திராம் ஜனி பாபாவின் தரிசனத்திற்கு போனார். இவர் தரிசனம் பெற்ற சில தினங்களுக்குள்ளாகவே பாபா முக்தி அடைந்து விட்டார். பாபா மகா சமாதி அடைந்த பிறகு ஒரு வருடத்திற்குள்ளாகவே நாராயண் மோத்திராம் ஜனி கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்டார். அப்படியே படுத்த படுக்கையாகி போனார். அவருக்கு மனம் எப்பொழுதும் பாபாவையே சிந்தித்தவராக இருந்தார். மனதில் பாபா நாமஸ்மரணையே ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் உடல்நிலை படுத்த படுக்கையாகி மரணம் தவிர்க்க இயலாதது என்ற அளவிற்கு அவருடைய உணர்வு
மேலோங்கி விட்டது. அதாவது கண்டிப்பாக தான் மரணிக்கப் போகின்றோம் என்று அவர் கருதினார். அந்த சூழலில் திடீரென்று ஒரு நாள் பாபா அவருடைய கனவில் எழுந்தருளினார். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நிலவரை, அந்த நிலவரையிலிருந்து அதாவது டனல் என்று சொல்கின்றார்கள், அந்த நிலவரை வந்து எப்படி இருக்கின்றது என்றால் ஒரு குகை போல, டனலாக ஒரு குகை போல நீண்டு செல்கின்றது இருளோடு. அதிலிருந்து பாபா வெளியே வருகின்றார். வந்து நாராயண் மோத்திராம் ஜனியிடம், உன்னுடைய வியாதி சரியாகிவிடும், பயப்படாதே, கவலை கொள்ள வேண்டாம், நீ உயிர் பிழைத்து விடுவாய், இன்னும் 8 நாட்களில் நீ எழுந்து நடமாடுவாய் என்று பாபா ஆசீர்வாதம் புரிந்தார். ஆனால் இந்த கனவு வந்தபோது அவரால் கை கால்களை கூட அசைக்க முடியாத படுத்த படுக்கையாக இருந்தவர். நீ எழுந்து நடமாடுவாய் 8 நாட்களில்னு பாபா ஆசீர்வாதம் பண்ணோன்னே அவருக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. பாபா சொன்னது போலவே 8வது நாள் எழுந்து நடமாடினார். அந்த அளவிற்கு பாபாவின் வார்த்தைகள் சத்தியமாக இருந்தது. அவர் கனவில் இவ்வாறு நாராயண் மோத்திராம் ஜனியை குணப்படுத்தினார். இது எதை காட்டுகின்றது என்றால், பாபாவினுடைய வாக்குறுதி, 11 உறுதிமொழிகளை பாபா சொன்னார் என்று குறிப்பிடுகின்றார்கள் அல்லவா, அது முக்கியமான 4 உறுதிமொழிகள் தான் இந்த உடலை விட்ட பின்னும், அதாவது இந்த பூத உடலை உகுத்த பின்னும் சர்வ சக்தியுடன் நான் பணியாற்றுவேன், என் எலும்புகளும் பேசும், என் சமாதியும் பேசும், இப்படிலாம் பாபா வாக்குறுதிகளை தந்துள்ளார். அதுபோல என் பூத உடலை உகுத்த பின்னும் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன் என்ற பாபாவின் வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் விதமாக அவருடைய மகா சமாதிக்கு பிறகு இந்த கனவின் மூலமாக நாராயண் மோத்திராம் ஜனி அவர்களை காப்பாற்றிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அது இந்த வாக்குறுதியை மெய்ப்பிப்பதாக அமைந்துள்ளது. ஆனால் இதற்கு பிறகு சிறிது காலத்திலேயே மீண்டும் ஒரு முறை நாராயண் மோத்திராம் ஜனி நோய்வாய்ப்பட்டு மரணித்து விடுகின்றார். ஆனால் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் மிகுந்த இன்னல்களை எதிர்கொண்டனர். அவருடைய மனைவி பெயர் வந்து ஸ்ரீமதி கோதாவரி பாய் என்று பெயர். அந்த அம்மா வந்து கோடுபாய் கோடுபாய்ன்னு கூப்பிடுவாங்க. கோதாவரின்றதை சுருக்கி கோடுபாய் அப்படின்னு. அந்த பெண்மணி மிகுந்த திட சித்தம் கொண்ட பெண்மணி. அவங்க வந்து அவங்களுடைய மகன், ஒரே மகன் தியான்நாத் ஜனி ரானடே என்று பெயர். அவரை நல்ல விதமாக வளர்த்தார். அவர் மிகுந்த ஒழுக்க சீலராக, பக்தி நிறைந்தவராக வாழ்ந்தார். அவர் வந்து இந்த ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவராக, நாத சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவராக பின்னால் மாறிப்போனார். அப்புறம் அவங்க வந்து புனேக்கு இடம்பெயர்ந்தார்கள், பல்வேறு ஞானிகளை சந்தித்தார்கள். அந்த ஞானிகள் வந்து இவர்களுக்கு வழி நடத்தினார்கள். இதெல்லாம் ஏராளமான லீலைகள் இருக்கின்றன. ஆனால் விரிவுக்கு அஞ்சி சுருக்கமாக முடித்து கொள்ளலாம். இப்படி இவர்கள் வந்து புனேக்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த குடும்பத்தினர் வந்து புனேயில் வசிக்கின்றார்கள். அங்கு தங்களுடைய வீட்டிலேயே கோரக்ஷநாதர் என்று சொல்கின்ற அந்த நாத சம்பிரதாய முனிவருக்கு ஒரு பெரிய ஆலயம் எழுப்பியுள்ளார்கள். அது இன்னமும் பிரசித்தமாக விளங்குகின்றது. புனேக்கு போனால் அந்த ஆலயத்தையும் நம்மால் தரிசிக்க முடியும். அப்படி ஒரு நாராயண் மோத்திராம் ஜனியினுடைய வாழ்க்கையானது ஒரு நல் வாழ்க்கையாக, ஆன்மீகத்தில் தோய்ந்த வாழ்க்கையாக அமைந்தது அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்போ உதியினுடைய பிரபாவத்தை விளக்கக்கூடிய வேறு ஒரு லீலையை ஹேமத் பந்த் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இது ரொம்ப ஒரு அற்புதமான லீலை என்று தான் சொல்லணும். ஏன்னா இந்த லீலையில் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல 3 விஷயங்கள் இருக்கின்றதல்லவா, நோயாளி, மருந்து, நம்பிக்கை. அந்த நாராயண் மோத்திராம் ஜனியினுடைய லீலையில் நோயாளி இருந்தார், நம்பிக்கை இருந்தது. மருந்து மாத்திரம் இல்லை, உதி மாத்திரம்தான் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையின் காரணமாக ஊதுபத்தி சாம்பல் உதியாக கருதப்பட்டது. ஆனால் இந்த லீலை இன்னும் அற்புதம். ஏன்னா நோயாளி ஒரு இடத்தில் இருக்கின்றார், மருந்து இல்லை, உதி இல்லை. பூசப்படுவதோ வேறு ஒருவருக்கு, நம்பிக்கை மாத்திரம்தான் இருக்கு. ஆக இந்த லீலையின் மூலமாக எது உணர்த்தப்பட்டது என்றால், நம்பிக்கை, பாபாவின் மீது திடமான நம்பிக்கை இருந்தால் நோயாளி எங்கிருந்தாலும் சரி, மருந்து எங்கிருந்தாலும் சரி, நிச்சயமாக நோயாளி குணமாக்கப்படுவார், வெறும் நம்பிக்கையின் மூலம் மாத்திரமே. அதுதான் இந்த லீலை உணர்த்தக்கூடிய செய்தி.
அது என்னன்றத பார்ப்போம். பாந்திராவில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் நானா சாஹேப் சந்தோர்கரினுடைய நண்பர். அவர் என்ன பண்ணாரு, அலுவல் நிமித்தமாக அவர் மும்பையினுடைய புறநகர் பகுதியான இந்த பாந்திராவில் தங்கி இருக்கின்றார். அங்கேயே அலுவலகம், அதில் பணிபுரிகிறார். ஆனால் இவருடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் வேறு ஒரு தொலைதூரத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கின்றார்கள். இப்போ இவருக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அதாவது இவருடைய மகள் ரொம்ப பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கின்றாள், கட்டிகள் தோன்றிவிட்டன, எனவே மரணம் நிச்சயமாக நேரிட்டு விடும் அப்படிலாம் ரொம்ப அஞ்சத்தகுந்த தகவல் அவருக்கு வருகிறது. ஆனால் அவரால் உடனடியாக இந்த அலுவல் நிமித்தமாக இங்கிருந்து புறப்பட முடியவில்லை, பாந்திராவிலிருந்து. அப்போ என்ன பண்ணுறாரு, ரொம்ப வருத்தமாயிடுறாரு. இவரும் பாபாவினுடைய பக்தர் தான். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு உதி கிடைத்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறாரு. இவர் கையில் உதியும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, நானா சாஹேப் சந்தோர்கர் இவருடைய நண்பர் அல்லவா, அதனால அவர்கிட்ட போய் உதியை வாங்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அங்கே போவதற்கு கூட அவருடைய அலுவல் இது இடம் கொடுக்கவில்லை. ஏன்னா நானா தானே பகுதியில் இருக்காரு, கல்யாண் பகுதியில் வேலை செய்கின்றார். அது ரெண்டுமே தொலைவான தூரம். அவ்வளவு தூரம் அவர் போய் வாங்கிட்டு வருவதற்கு நேரமும் இல்லை, அவருக்கு அதுக்கான அவகாசமும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, வேறு ஒரு நபர், அவருக்கு தெரிந்த ஒரு நபரிடம் ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கிறார். அதாவது நானா சாஹேப் சந்தோர்கருக்கு அந்த கடிதத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார். இதுபோல என் மகளுக்கு பிளேக் நோய் தாக்கி நெறி கட்டிக்கொண்டு கட்டிகள் தோன்றிவிட்டன, உதி இல்லை, எனவே தாங்கள் தயவு செய்து பாபாவினுடைய உதியை கொடுத்து உதவுமாறு வேண்டுகிறேன். உடனே இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நானா சாஹேப் சந்தோர்கரை பார்ப்பதற்காக தானாவிற்கு அந்த நண்பர் புறப்பட்டு வருகின்றார். அதாவது அந்த பாந்திராக்காரரினுடைய தெரிந்த நபர், கடிதத்தை கொண்டு வரக்கூடிய நபர். அவர் தானே ரயில் நிலையம் அருகே அப்படி வெளியில் வர்றாரு. இந்த நானாவுடைய வீட்டுக்கு போய் கொடுக்கணும்னு வரார். வரும்போது நானா சாஹேப் சந்தோர்கரும் அவருடைய மனைவியான ராதாபாய் சந்தோர்கர் இருவரும் கல்யாணிற்கு போவதற்காக ரயிலை பிடிப்பதற்காக தானே ரயில் நிலையம் அருகே கொண்டிருக்கிறார்கள். தானே ரயில் நிலையத்துக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அங்கிருந்து ரயிலை பிடித்து கல்யாணுக்கு போக போகிறாங்க. அப்போ அந்த ரயில் நிலையத்திற்குள் அவர்கள் நுழைவதற்கு முன்னதாக சாலையில் இந்த நபர், இந்த நண்பரினுடைய கடிதத்தை எடுத்து வந்த நபர் சந்திக்கின்றார். சந்தித்து நானா கிட்ட இந்த கடிதத்தை கொடுக்கின்றார். நானா பாபாவின் மீது தீவிரமான திட நம்பிக்கை கொண்ட சிறந்த பக்தர். அது மாத்திரமல்ல, மிகுந்த இலகிய மனம் கொண்டவர். யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் உருகக்கூடிய மனம் கொண்டவர். இந்த கடிதத்தை படிக்கிறாரு. படித்தோன்னே அவருக்கு மிகுந்த அப்படியே மனம் இலகி போனது. ஆஹா, பாவம், அந்த பொண்ணு நெறிக்கற்ற பிளேக் நோய் எவ்வளோ கஷ்டப்படுவா, எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு தங்களுடைய பையில் பார்க்கிறார். ஏதாவது பைக்குள்ள பாபா உதி இருக்குமான்னு. பாபா உதி இல்லை கையில். அவருடைய வீட்டில் இருக்கலாம், ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. தேடி பார்க்குறார், எதுவும் இல்லை. அப்போ அந்த நண்பருக்கு முன்னதாகவே அவருடைய மனைவி அங்கே நிற்கிறாங்க, ராதாபாய். இவர் அந்த சாலையில் கிடந்த மண், ரோட்டில் கிடந்த மண், அதை அப்படி அள்ளுறார். அப்படி அள்ளி இது பாபாவினுடைய உதி அப்படின்னு மனதில் அப்படி கண்களை மூடி பாபாவின் நாமத்தை ஸ்மரணை செய்து கொண்டு, பாபா நீங்கள் தான் அந்த பெண்ணை குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்து தன் மனைவியின் நெற்றியில் பூசுகிறார். ராதாபாய் அம்மையாருடைய நெற்றியில பூசுறார். இது பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். அந்த பெண், அந்த பாதிக்கப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த நோயாளி பெண் எங்கோ தொலைவில் ஒரு கிராமத்தில் இருக்கின்றாள். அவளுடைய அப்பா பாந்திராவில் இருக்கின்றார். உதியை கோரி ஒரு நபர் கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்துள்ளார். நானா சாஹேப் சந்தோர்கர் உதிக்கு பதில் அந்த மண்ணை எடுத்து தன் மனைவியின் நெற்றியில், நோயாளியின் நெற்றியில் அல்ல, தன் மனைவியின் நெற்றியில் அந்த பெண் குணமடைய வேண்டும் என்று பாபாவை வேண்டியவராக பூசுகின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த நபர், கடிதம் கொடுத்து விட்டார் அல்லவா பாந்திரா மனிதர்,
அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறார். நான் போனேன், உங்கள் கடிதத்தை கொண்டு போய் நானா கிட்ட கொடுத்தேன், நானா படித்து விட்டு இதுபோல் மண்ணை எடுத்து அவர் மனைவியின் நெற்றியில் பூசினார்னு. அப்போ இவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, பாந்திரா மனிதருக்கு. சரி, நானாவிடம் இருந்தும் உதி கிடைக்கவில்லை அப்படின்னு இவர் நினச்சிட்ருக்கார். என்ன ஆச்சோ தெரியலையே, பொண்ணுக்கு என்ன ஆகுமோ, எப்படி குணமடைவாளா என்ன தெரியலையே. ஏன்னா பிளேக் வந்து அப்போல்லாம் உயிர்கொல்லி நோய், பிளேக் வந்தாலே பிழைப்பது கடினம். அப்படி கவலையில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அதனால அவசர அவசரமாக அந்த அலுவலை வந்து எவ்வளவு விரைவாக முடித்து விட்டு விடுப்பு கேட்கணுமோ அப்படி விடுப்பு வாங்கி கொண்டு அவசர அவசரமாக தன்னுடைய அந்த மகளை பார்ப்பதற்காக அந்த ஊருக்கு போகிறார். ஊருக்கு போனவர் மகள் வந்து திடகாத்திரமாக நல்லபடியாக அமர்ந்திருப்பதை கண்டு ரொம்ப ஆச்சரியம் அடைகிறார். பரவாயில்லையே, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நல்லாயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா எப்படிம்மா நீ நல்லாயிட்ட அப்படின்னோடனே, அது என்னமோ தெரியலப்பா, திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக உணர்ந்தேன், அப்போ அதிலேருந்து எனக்கு வந்து இது சரியாயிடுச்சின்னு பொண்ணு சொல்கிறா. உடனே என்னைக்குமா அப்படி உணர்ந்தேன்னு இவர் கேட்கிறார். கேட்டோன்னே ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பிட்டு, அன்றைய தினம் அத்தனை மணியிலிருந்து நான் அப்படி ஒரு திடகாத்திரமாக உணர்ந்தேன், அதிலிருந்து எனக்கு இந்த பிளேக் கட்டிகள்லாம் அப்படியே உடைஞ்சு போச்சு, அமுங்கி போச்சு, அதற்கு பிறகு பரவவில்லை, நான் வந்து நெறி கட்டக்கூடிய அந்த வியாதியிலிருந்து விடுபட்டு ஜுரமும் குறைந்து ஒன்றுமே இல்லாமல் போனது, இப்போ நான் சர்வசாதாரணமாயிட்டேன். உடனே இவர் யோசித்து பார்க்கின்றார், அந்த நாள் அந்த நேரம் என்ன என்று. அப்படி பார்க்கும்போது மிகச்சரியாக நானா சாஹேப் சந்தோர்கர் தானே ரயில் வாசலில் நின்று கொண்டு தன்னுடைய மனைவியின் நெற்றியில், ராதாபாயினுடைய நெற்றியில் வந்து உதியாக மண்ணை பூசினார் இல்லைங்களா, அந்த நொடியிலிருந்தே இந்த பெண்ணுக்கு பூரண குணம் ஏற்பட்டது. அப்போ என்ன மாதிரியான ஒரு அற்புத சக்தி பாருங்க. நோயாளி இல்லை, மருந்து இல்லை, அந்த இடத்தில் வெறும் நம்பிக்கை மாத்திரமே இருக்கிறது. அது கூட பெண்ணுக்கு தொடர்பில்லாத, அந்த பெண்ணுடைய தகப்பனாருடைய நம்பிக்கைன்னு இல்லை, பெண்ணுடைய தகப்பனார் கேட்டார், ஆனாலும் நம்பிக்கை நானாவினுடைய நம்பிக்கை, பாபாவின் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தார் நானா. அப்போ அந்த நம்பிக்கையினுடைய சக்தி, உதியினுடைய சக்தி, அதாவது நம்பிக்கையினால் இந்த மண்ணானது உதியாகி போனது. அதுதான் அந்த உதியினுடைய பிரபாவமும் இங்கு வெளிப்படுவதாக ஹேமத் பந்த் அவர்கள் பதிவு செய்துள்ளார். இப்படி ஒரு இந்த அற்புதமான லீலையை ஹேமத் பந்த் அவர்கள் 52வது ஓவியிலிருந்து 61வது ஓவி வரை சுருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக ஜாம்னேர் அற்புதம். இந்த லீலை அநேக சாய் நேயர்களுக்கு, சாய் பக்தர்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ஜாம்னேர் அற்புதமானது நானா சாஹேப் சந்தோர்கர் அவர்களினுடைய மகளான மைனாத்தாய் என்ற பெண்மணிக்கு அவளுடைய பிரசவத்திற்கு பாபா அருள் புரிந்து உதியை கொடுத்து அனுப்பிய அற்புதமான லீலையாகும். இந்த ஜாம்னேர் அற்புதம் என்ன, எப்படி நடந்தது, இதெல்லாம் பார்க்க போகின்றோம். நானா சாஹேப் சந்தோர்கரின் மனைவி ராதாபாய் சந்தோர்கர், இவங்க 2 பேருக்கும் 3 குழந்தைகள். அதில் பெரிய பொண்ணு தான் மைனாத்தாய். மீனாத்தாய் என்று நாம் சத்சரிதத்தின் சில பிரதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அந்த பெண்மணியினுடைய பெயர் வந்து மைனாத்தாய். அந்த மைனாத்தாய் அவதான் மூத்தவ, 1887 பிறந்திருக்காங்க. அந்த மைனாத்தாய்க்கு அடுத்ததாக 2 மகன்கள் நானா சாஹேப் சந்தோர்கருக்கு. பெரிய பையன் வாசுதேவ்னு பெயர், கடைசி பையன் அதாவது சின்னவன் வந்து மகாதேவ்னு பெயர். அதாவது வாசுதேவ் சந்தோர்கர், மகாதேவ் சந்தோர்கர். இதில் இந்த மகாதேவ் சந்தோர்கர் தான் பாபுன்னு ஒரு செல்லமாக கூப்பிடுவாங்க இந்த சின்ன பையனை. இவர் வந்து எப்போ பிறந்தாருன்னா 1896, அதாவது மைனாத்தாய் பிறந்து 9 வருடங்கள் கழித்து பிறந்தவர். 1896 பிறந்துட்டு 4 வயது குழந்தையாக 1900வது வருடத்தில் ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்திற்கு நானா சாஹேப் சந்தோர்கர், ராதாபாய் அம்மையார், மைனாத்தாய்
இவங்கெல்லாம் போகிறாங்க. பெரிய பையன் மகாதேவ், பெரிய பையன் வாசுதேவ் சந்தோர்கர், இவங்க எல்லாரும் போகும்போது இந்த மகாதேவ் சந்தோர்கரையும் கையில் தூக்கிட்டு போகிறாங்க. 4 வயது குழந்தை. பாபா வந்து பாபுவை வாங்கி கொஞ்சுகிறார். அப்படி கொஞ்சும் போது அந்த 4 வயதிலேயே அந்த பையன் என்ன பண்ணுறான், அதுவரையிலும் வந்து பாபாவிற்கு ஒரு சம்பிரதாயமான வழிபாடு தொடங்கப்படவில்லை. ஏன்னா அதுவரையும் என்ன இது பண்ணாங்கன்னா, மகள்சபதி மாத்திரம்தான் பாபாவுக்கு சந்தனம் பூசுவார். அந்த சந்தனமும் கூட பாபாவினுடைய நெஞ்சில் பூசுவார், கைகளில் பூசுவார், அவ்வளோதான். இந்த கழுத்து பகுதிக்கு மேலே பாபாவை வழிபடுவதற்கு பயந்தார்கள். ஏன்னா பாபா வந்து இந்துவா முஸ்லிமா என்பதை கூட யாரும் அறிந்து கொள்வதை பாபா விரும்பவில்லை. அதை பற்றி கேட்ட அத்தனை பேரையும் அவர் வந்து அந்த கோரிக்கையே மறக்கடிக்க செய்தார். அவர் இந்து என்று நினைத்தால் தான் முஸ்லிம் என்பதாக காட்டினார், முஸ்லிம் என்று நினைத்தால் இந்து என்பது போல காட்டினார். அப்போ யாருமே வந்து சந்தனம் பூசுறதுக்கோ விபூதியோ அல்லது நாமமோ திருநாமமோ இடுவதற்கோ யாருக்கும் துணிவு இல்லை. ஏன்னா பாபா கடும் கோபம் அடைவார், அதனால பயப்படுறாங்க. மகள்சபதி மாத்திரம்தான் அதிகபட்சமாக அவருடைய கரங்களிலோ அல்லது நெஞ்சிலோ வந்து சந்தனத்தை பூசக்கூடியவர். அவருடைய வழிபாடு அப்படித்தான் இருந்தது. நம்ம பார்த்தோம் முன்னாடியே, நூல்கர் மாத்திரம்தான் வந்து பிற்காலத்தில் பாபாவினுடைய அந்த கூட்டு வழிபாட்டு முறையை, ஆரத்தி முறையை தொடங்கி வைத்தார் என்று. அதை நம்ம ஏற்கனவே நூல்கரினுடைய சத்கதியை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். ஏன்னா அவர் வந்து பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனுக்கு ஆரத்தி செய்யக்கூடிய உரிமை பாமரனுக்கு உண்டா இல்லையா என்று ஒரு பெரிய வழக்கு வந்தது. அதற்கு தீர்ப்பளித்து விட்டு வந்தார். அதன் தொடர்ச்சியாக பாபாவினுடைய ஆரத்தி மறைமுகமாக நூல்கரினால் தொடங்கப்பட்டது. இதன் மூலமாக பாண்டுரங்கனும் பாபாவும் வேறு வேறல்ல என்று பாபா உணர்த்தினார். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அப்ப இந்த வழிபாட்டு முறை தொடங்கப்படுவதற்கு முன்னதாக இவர் வந்து எப்படி பாபாவை வந்து ஒரு இந்துவை போல எப்படி வழிபடுவது? ஆக பாபா இந்த பாபு சந்தோர்கரை அதற்கு பயன்படுத்தி கொண்டார் என்றே கருத வேண்டியுள்ளது. ஏன்னா 4 வயது பையன், சின்ன குழந்தை, அவன் வந்து சந்தனத்தை எடுத்து பாபாவின் நெற்றியில் பூசினான். அன்று தொடங்கியது. அப்போ துணிவு வந்துருச்சு எல்லாருக்கும். அதை வந்து பாபா அனுமதித்தார். ஏன்னா சின்ன குழந்தை, அவன் எழுந்து பாபா நெற்றியில் அப்படி பூசினோன்னு எல்லா பக்தர்களும் ஆச்சரியமாக ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பாபா நெற்றியில் யாரும் அப்படி பூசி பார்த்ததில்லை. பாபா எப்பொழுதுமே அந்த முஸ்லிம் முகமதியரை போல ருமால் அணிந்தவராக முக்காடிட்டது போல இருப்பார். அப்போ இந்த பாபு சந்தோர்கர் வந்து சின்ன குழந்தைனால அனுமதித்தார்னு நினைத்தாலும் அதற்கு பிறகு இவர்களுக்கு துணிவு வந்தது. அதனால் இவங்களும் அதுக்கு பிறகு வந்து பாபாவின் நெற்றியில் சந்தனத்தை பூச துணிந்தனர். இப்படி இந்த வழிபாட்டை தொடங்கி வைத்தது பாபு சந்தோர்கர் என்று கருதப்படுகின்றது. இப்போ இதற்கு அடுத்ததாக இவங்க வந்து இந்த மைனாத்தாய் வந்து எப்படி அவர்களுடைய திருமணம் நடைபெற்றது, இளம் வயதிலேயே திருமணம் நடைபெற்றது, அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகள், பாபாவிடம் அவர் பெற்ற அனுபவம், இன்னும் பல லீலைகளோடு இந்த ஜாம்னேர் அற்புதத்தை இனிவரும் நிகழ்ச்சியிலும் காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.